போகாம அப்படி என்ன யோசனை? மந்தார பூவை தலையில சூடுனது யாரா இருக்கும்னு அதே நினைப்பாவே இருக்கு. ஆமா, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அது யாருன்னு தெரிஞ்சாதானே கனகதுர்கா எதுக்காக பூ வைக்க சொல்லுச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். மைனா, நிஜமாவே நீ ஒரு அப்பாவிதான். ஒருவேளை அந்த சின்ன ஜமீன் உன் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரே, அவரு ஏதோ உன் தலையில பூ வச்சிருப்பாரோ? ஆமா, அவர் வந்து நின்னாருதான். ஆனா அவர் பூ வைக்கல. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அவரு ஜமீன் விட்டு புள்ள, அவருக்கு பணிவிடை செய்யவே 1000 பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட அம்மன் எதுக்கு இந்த பூவை கொடுத்து விட போகுது? நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட தான் கொடுத்து விடணும். உன்னோட இந்த அப்பாவித்தனம் தான் உன் முகத்துல உன் கண்ணுல தெரியுது. அந்த அழகுதான் என்ன உன் பக்கம் ஈர்க்குது. அதுதான் என்ன இங்க உன்னை தேடி வர வச்சிருக்கு. மைனா மைனா, நீ ரொம்ப அப்பாவியா இருக்க மைனா. இரு வர. என்னாச்சு? இரு வர. என்னாச்சு? இரு வர. என்ன இவ நான் இருக்கிற பக்கம் வரா? பக்கமா தானே மந்தார பூ வாசனை வந்துச்சு. ஆனா இங்க அந்த பூவையே காணமே.